Taste the Daily. சேலம் மாவட்டம் நரசோதிப்பட்டி பகுதியில் நீட் நுழைவுத் தேர்வு எழுதிய மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. சேலம் சூரமங்கலம் அருகே உள்ள நரசோதிப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் ரஞ்சன் யோகலட்சுமி தம்பதி. ரஞ்சன் கார் டிங்கரிங் பட்டறை நடத்தி வருகிறார். அது இல்லாமல் யோகலட்சுமி சேலம் அரசு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் பிரிவில் பணியாற்றி வருகிறார். இவரது மகன் கௌதம் கடந்த 2023ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறாரு. அந்த ஆண்டே அவர் நீட் தேர்வுக்கு முயற்சி செய்திருக்கிறார். 2023 மற்றும் 24ஆம் ஆண்டு எழுதிய நீட் தேர்வில் அவர் போதிய மதிப்பெண் இல்லாததால் அவருக்கு மருத்துவ படிப்புக்கு இடம் கிடைக்கவில்லை. அதன் பிறகு இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு அவர் மீண்டும் நீட் தேர்வு எழுதியிருக்கிறார். ஆனால் நீட் தேர்வு பொதுவாக இந்திய அளவில் கடினமாக இருந்ததுன்னு சொல்லி ஒரு பரவலான ஒரு கருத்து நிலவி இருக்கிறது. ஆனால் கௌதமுக்கு இந்த தேர்விலும் போதிய மதிப்பெண் கிடைக்காது என்ற மன உளைச்சலில் கடந்த சில நாட்களாகவே இருந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் நேற்று தினம் அவரது வீட்டில் பெற்றோர்கள் யாரும் இல்லாத நிலையில் கௌதம் வீட்டில் மின்விசிறி தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சூரமங்கலம் போலீசார் சடலத்தை மீட்டு தற்போது உடல்கூறு ஆய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. கௌதம் ஏற்கனவே 2023ஆம் ஆண்டே அவர் நீட் தேர்வு எழுதி அந்த மதிப்பெண் கிடைக்காத மன உளைச்சல்ல 2 முறை தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். சிகிச்சைக்கு பின்பு அவர் கவுன்சிலிங், அதாவது உளவியல் மருத்துவரிடம் கவுன்சிலிங்கும் பெற்று வந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் தற்போது அவர் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்கிறாரு. இந்த திமுக அரசு பொறுப்பேற்றது நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் நீட் தேர்வு ரத்து செய்து விடுவோம் என்ற வாக்குறுதியை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதை நம்பி மாணவர்கள் ஏமாந்து ஒவ்வொரு முறையும் நீட் தேர்வு எழுதி அவர்கள் தோல்வி பயத்தில் பலர் இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 23 பேர் நீட் தேர்வு தோல்வி பயத்தில் இறந்திருக்கிறாங்க. இது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு இன்றும் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது மாணவர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது போன்று ஒரு சூழ்நிலையில் மாணவர்கள் அவர்களின் திமுகவின் பொய் வாக்குறுதியை நம்பி இவர்கள் நீட் தேர்வு தோல்வி ஏற்பட்டு மன உளைச்சலில் அவர்கள் தற்கொலைக்கு முயன்று வருவது பரவலாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சம்பவத்தில் அடிப்படையில் தான் இன்று தற்போதும் கௌதம் என்ற ஒரு மாணவன் இருந்திருக்கிறார். இனிமேலும் இது தொடரக்கூடாது என்பதுதான் பொதுவான அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. மணிபாரதி, விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.